வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, மகாலட்சுமியை எந்த நாளில் நம்ம வணங்கணும், எந்த நேரத்தில் வணங்கணும், அதனால் நம்மளுக்கு என்ன பலனுன்றது தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மகாலட்சுமி தேவியை பார்த்திங்கன்னா, நம்ம வணங்குற நாள் வெள்ளிக்கிழமை. மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாளுங்க. ஸோ அந்த நாளில் நம்ம மகாலட்சுமியை வணங்குறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா செல்வம் அண்டு கடன் அண்டு பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் நம்மளுக்கு இருக்குங்க. அதை பார்க்கலாம் வாங்க. இப்போ மகாலட்சுமியை நம்ம வணங்குறதுனால என்ன டைமில் இப்போ நம்ம வணங்கலான்றதை பார்க்கலாம். காலையில் 6லேருந்து 7க்குள்ளே பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் இருக்குங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம் மட்டும் இல்லாமல் சுக்கிர ஓரை, சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 மணிக்குள்ளே அவருடைய நேரம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லக்ஷ்மி அண்டு சுக்கிர ஓரை, ஸோ இது ரெண்டு நம்மளுக்கு சேர்ந்து வர்றதுனால இந்த டைமில் நம்ம வணங்குறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. இதை நம்ம வணங்குற முறை பார்த்திங்கன்னா, மகாலட்சுமியை பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி குங்குமம் மஞ்சள் மெயினாக வைக்கணும். வெளியே சிலை வரைக்கும் வச்சு நம்ம கும்பிடக்கூடாது. அதேமாரி வீட்டில் சிலை இருக்கணும், இல்லைன்னா ஃபோட்டோ இருக்கணும். கண்டிப்பாக பூ போடணும். பூ இல்லாமல் நம்ம சாமி கும்பிடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக சிலையோ இல்லை நம்ம ஃபோட்டோவோ இல்லைன்னா வாங்கி வச்சுக்குங்க. ஸோ நம்மளை பார்த்திங்கன்னா பூ அந்த மலர் போட்டு தான் நம்ம சாமி கும்பிடணும். ஸோ நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ ஏதோ ஒரு பூவை வச்சு பார்த்திங்கன்னா அந்த அம்மனை நம்ம வழிபடணுங்க. ஸோ இந்த மகாலட்சுமியை நம்ம வணங்குறதுனால கம்பல்சரி பார்த்திங்கன்னா மகாலட்சுமி எதிர்க்க ஒரு சின்ன நம்ம சின்ன ஒரு பிளைட் மாதிரி வாங்கிக்கோங்க. அதில் குங்குமம் மஞ்சள் கம்பல்சரி எனி டைம் இருக்கணுங்க. அதில் நம்ம கும்புற நாளில் மட்டும் தான் வைக்கணும்னு கிடையாது. மகாலட்சுமியை நம்ம வணங்குறது குங்குமம் மஞ்சள் மெயின், வெத்தலைப்பாக்கு மெயினாக இருக்கணும். வெத்தலைப்பாக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, குங்குமம் மஞ்சள் மெயினாக இருக்கணும். பூ பார்த்திங்கன்னா அடிக்கடி மகாலட்சுமிக்கு மாற்றிட்டே இருக்கணும். அந்த பூவை நம்ம காய விடக்கூடாதுங்க, சரிங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மகாலட்சுமிக்கு நம்ம தீபம் ஏற்றுறது, சாம்பிராணி போடுறது அண்டு பார்த்திங்கன்னா வாசனை இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம்னு ஒன்று இருக்குது. ஸோ நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி இதுக்கு நம்ம நெய்வேத்தியம் நம்ம மகாலட்சுமிக்கு நம்ம வைக்கணுங்க. வெத்தலைப்பாக்கு, பழம் அண்டு பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம்ன்றது பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு சக்கரை பொங்கல், அதாவது கற்கண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த கற்கண்டில் சக்கரை பொங்கல் நம்ம செய்யணும். வெல்லமோ எதையும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் பச்சரிசி, சிறுபருப்பு அண்டு கல்கண்டு, ஸோ இதை வச்சு நீங்கள் அந்த பொங்கல் செஞ்சு வழிபடுங்க. அந்த சுக்கிர ஓரையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும். காலையில் எனக்கு டைம் இல்லை, ஸோ நான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், நான் ஆஃபீஸ்க்கு போகணும், எனக்கு நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன், என்னால் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா மதியம் 12லேருந்து 1 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இதை பண்ணலாம். அதுவும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லக்ஷ்மியை வழிபடுற நேரம் தான், சுக்கிர ஓரை தான். அதை தவிர விட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த நேரத்துலையும் நம்ம பண்ணலாங்க, சரிங்களா? ஸோ இதை நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு லக்ஷ்மிக்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற பலன் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த தீபம் நம்ம ஏற்றுறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவியின் அருளால் வீட்டில் நிலையான செல்வமும் தொழிலிலும் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். கடன் குறையும். தொடர்ந்து இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட வர நீண்ட நாட்களாக இருக்கும் நமக்கு பண கஷ்டங்கள் கடன்களும் தீருங்க. சந்தோஷம் மற்றும் மன அமைதி, வீட்டின் தரித்திரம் நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரித்து குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் நிம்மதி உண்டாகுங்க. ஏன்னா இது தாங்க நமக்கு மெயினே. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒற்றுமை இருக்கணுங்க, தரித்திரம் ஃபஸ்ட்டு விலகணுங்க, அது தாங்க நம்மளுக்கு மெயினே. ஆரோக்கியம் மற்றும் அழகு லக்ஷ்மி தேவியின் அருள் நிறைந்த இந்த வழிபாட்டினால் உடலிலும் மனதிலும் புத்துணர்ச்சி, நேர்மறை எண்ணங்கள் மற்றும் தேஜஸ் அதிகரிக்குங்க. நம்ம முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான புத்துணர்ச்சி கிடைக்கும். இருண்டு போன முகமாகவே நம்ம இருப்போம். ஸோ இதனால் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குங்க. ஸோ இதை நம்ம வழிபடுவதன் மூலமா 108 மகாலட்சுமி போற்றி சொல்லுங்கள், இல்லை கனக சோஸ்திரா சொல்லி இந்த வழிபாட்டை முடியுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாகி கடன் தொழிலேருந்து நீங்கள் வெளியில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுலேருந்து வெளியே நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும், நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே நம்மளுக்கு போய் நம்மளுடைய முகமே பிரகாசமாகி நம்ம உடலிலும் மனதிலும் புத்துணர்ச்சி நமக்குள்ளே நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வருங்க. ஸோ இதை நம்ம தொடர்ந்து பண்ணுங்கள், இந்த மகாலட்சுமி பூஜையை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா நல்லதுமே நடக்குங்க.
வெள்ளிக்கிழமை அன்று செவ்வாய்க்கிழமை. ஸோ இந்த 2 நாளில் நீங்கள் பண்ணுங்கள். மெயின் வந்து வெள்ளிக்கிழமை தாங்க. செவ்வாய்க்கிழமையும் நம்ம பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. குங்கும மஞ்சள் வந்து மெயினாக வச்சு பண்ணுங்கள். ஸோ நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப்ங்க. தேங்க்யூ.